Salute! வீடியோ எடுத்துட்டு ஃபோட்டோ சார் எடுத்து. இன்றைய தினம் நமது பள்ளியில் நடைபெறக்கூடிய குழந்தைகள் தின விழாவிற்கு வருகை தந்து நம் பள்ளியில் ஆய்வு செய்து அறிவுரை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மதிப்புமிகு ஐயா அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இருபால் ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வின் சிறப்பாக ஒன்று நடைபெற உள்ளது. நமது பள்ளியிலே பள்ளிக்கல்வித்துறையினுடைய அறிவிப்பின்படி மாணவர்கள் அனைவரும் 955 மாணவர்களும் 191 மாணவர்கள் வீதம் 5 குழுக்களாக குறிச்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பிரிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய தலைவர்கள் இன்றைய பதவியேற்பு விழா இன்று நடைபெற உள்ளது. அது இன்றைய நிகழ்வுடைய சிறப்பம்சம். ஐயா அவருடைய தலைமையில் நடைபெறுவது மிகவும் நமக்கு பெருமை, சந்தோஷம். இப்போது வழக்கம் போல நம்மளுடைய காலை எரி வழிபாட்டு கூட்டம் தொடங்குகிறது. Full attention! Flag salute! Order! கொடிப்பாடல். தாயின் மணி கொடிப்பாடி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடிப்பாடி ஓங்கி வளர்ந்ததோ கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாண்டி எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பரப்பதை பாரி. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணல் வீர பெருந்திர கூட்டம் நம்பக்கூடிய அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் வீசும் கொடியினை காக்க. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி. இந்தியாவின் தாய்நாடு அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பல பெருமைக்காகவும் மரபு மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். நாட்டின் பெருமைக்கு தகுந்த
திருக்குறள் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். பொருள் ஒருவருக்கு தீங்கு தராத சொல்லை பேசுவது வாய்மையாகும். மீண்டும் திருக்குறள் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். நன்றி. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். செல்ஃபுல் இஸ் த பெஸ்ட். தன் கையை தனக்கு உதவி. தேங்க்யூ. தமிழ் தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் மு. அர்ச்சனா 11th B. உலக செய்திகள். இலங்கையில் இன்று நாடாளுமன்ற தேர்தல். தேசிய செய்திகள். ஜார்க்கண்ட் முதல்கட்ட பேரவைத் தேர்தலில் 66% வாக்குப்பதிவு. தமிழ்நாடு செய்திகள். 4 நாட்கள் பயணமாக தமிழகம். News headlines read by K. Nafia of 11th B. International news. Rising nitrous oxide emissions threaten climate goals. Ozone recovery new draft text on climate finance expected today. National news. BRICS polling on Jharkhand as voters defy moist threat. PM says government committed to holistic approach to health. Regional news. CM lays stones for 29 HR and CE projects worth 190 crore. New bridge to be built on Bhavani at a cost of 21 crores. Sports news. Dreams come true. Nepal enters women's under-19 cricket World Cup. Thank you. அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களுடன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்ம திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களை உங்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வருக என வரவேற்று இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற உங்கள் சார்பாக பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட், மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து குழந்தைகள் தினம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ. எல்லாம் ஒரு அருமையான நீங்கள் வழக்கமான உங்களுக்கு ஒரு ரொட்டீன் தான். பட் இருந்தாலும் நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்றத எங்களுக்கு நினைவுபடுத்தி காட்டியதற்கு ரொம்ப நன்றி மாணவர்களுக்கு. இங்கே இருக்கிற நம்ம HM, தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், SMC தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாமே உங்களை மாதிரி மாணவ பருவம் தாண்டி தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே நாங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த சைடு இருக்கிறத விட அந்த சைடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு இப்போ தோணுது எங்களுக்கு. இந்த பக்கம் இருக்க மேடைக்கு இந்த பக்கம் இருக்கிறத விட அந்த பக்கம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு தோணுது. எல்லாம் தோணுதா? HMக்கெல்லாம் தோணுதா? எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு அப்படி தோணுதா? அந்த பக்கம் போயிட்டால் நல்லாயிருக்கும், இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மாணவர் பருவத்தில் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களில் ஃபஸ்ட்டு படிப்பு, அதுக்கப்புறம் எல்லாமே ஒழுக்கம், படிப்பு, உடல் திறன், ஃபிட்னஸ், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் எல்லாமே ஸ்கூலில் வந்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒற்றுமையாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம். நாங்கள் 10ஆம் கிளாஸ் முடித்து கிட்டத்தட்ட 25, இன்னைக்கு தேதியில் பார்த்தா 28 வருஷம் ஆச்சு 10ஆம் கிளாஸ் முடித்து. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 38 பேர் மீட் பண்ணோம். 38 பேர் நாங்கள் 10வது ஒன்றா படிக்கும்போது 37 பேர் மீட் பண்ணோம். ஒருத்தன் மட்டும் வெளியில் இருக்கான், வெளியில் இருக்கான், ஃபாரினில் இருக்கான். எல்லோரையும் வர சொல்லிட்டோம். 37 பேர் வந்திருந்தோம் ஃபேமிலிஸோட, எங்கள் குடும்பங்கள், எங்கள் குழந்தைங்களோட அப்படி வந்திருந்தோம். எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்கள், 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே வந்தோம். அதே ஸ்கூலில் இந்த பள்ளி தான் இந்த பள்ளிக்கே வந்தோம். அந்த மாதிரி அப்படியே ஃபிக்ஷன் மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்களேன், அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு ஃபிக்ஷன் மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. நீங்களாம் நல்லா படிக்கிறீங்க, 10வது முடிக்கிறீங்க, 11வது 12வது 12ஆம் கிளாஸ் முடிச்சு காலேஜ் போகிறீங்க, நல்ல கல்லூரியில் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, நல்ல வேலைக்கு போகிறீங்க, திருமணம், குழந்தைகள் எல்லாமே இயற்கை உங்களை வந்து நிறைவாக ஆசீர்வதிக்கும். இயற்கை எல்லாமே கிடைக்குது. 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு இதே பள்ளிக்கு குடும்பங்களாக நீங்கள் வரீங்க. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஃபிக்ஷன் ஒரு மாதிரி அப்படி இமேஜின் பண்ணுங்கள். அதான் நாங்கள் உண்மையாக நடந்ததுனால சொல்கிறேன். நான் ரொம்ப நடந்திருக்கு. அதனுடைய மகிழ்ச்சியே வேறு லெவலாக இருக்கும்.
அது மகிழ்ச்சியை வந்து இப்போ யோசிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அவ்வளோ. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் அந்த பள்ளிக்கு வரும்போது வெவ்வேறு எல்லாருமே டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, இப்போ என்னை போல் அரசு பணி, பொதுப்பணி, அரசு பணியில் இருக்கிறவங்க எல்லாம் பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அந்த பள்ளிக்குள்ளே வரும்போது அந்த பதவி, பொறுப்பு அது எதுவுமே அங்கே செல்லாது, எடுக்காது. ஒன்றே ஒன்று தான் அங்கே வந்து நிற்கும், ஒன்றே ஒன்று தான் அங்கே மையமாக இருக்கும். அது என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவ்வளோதான். என்ன வேலை செய்கிறாங்க, என்ன போகிறாங்க வந்தாங்க, எந்த ஊரில் இருக்காங்க, எந்த காரில் வந்து இறங்குனாங்க, அதெல்லாம் அங்கே செல்லாது. ஒன்றே ஒன்று தான் அங்கே செல்லும். நீங்கள் பள்ளி படிப்பில் இங்கே இந்த கேம்பஸில் இருக்கும்போது எவ்வளோ ஒற்றுமையாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்றது தான் அங்கே செல்லும். அதனால் நல்லா ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான, எல்லா நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தான். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம். சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. பட் நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க சிம்பிள், அதாவது நிறைய அட்வைசரி அப்படிலாம் கூட வேண்டாம். சிம்பிள், ஒரே லாஜிக்கு. வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரு ரெண்டே லைன் இருக்குது. நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லியிருக்கேன், ரெண்டே லைன் தான். ஒன்று, அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும். ரெண்டாவது, டீச்சர் சொல்கிறத கேட்கணும். இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஏன்னா இதில் ஏதாவது வேறு ஏதாவது இன்னொரு மூணாவது கருத்து, தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் எதாவது ஆட் பண்ணலாமா? தேவை இருக்காது. ரெண்டு தான். நீங்கள் நினச்சது போல் வரலாம், மனம் போல் வரலாம். நல்லா படிங்க. இது முடிஞ்சவொடனே கூட ஹெச்எம் கிட்ட எஸ்எம்சி தலைவர்கள்லாம், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் எல்லாமே வந்திருக்காங்க. தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பள்ளியுடைய மேம்பாடு குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். பட் ஒரிஜினலாக அந்த அடிப்படையான அந்த கல்வி பணி, நீங்கள் படிக்கிற அந்த கற்றல் கற்பித்தல் பணி, அதுவும் நல்ல முழுமையாக நீங்களும் ஆசிரியர் பெருமக்களும் நல்லா எடுத்துக்கணும். நல்ல சந்தோஷமாக இருங்க இந்த கேம்பஸில். மற்ற சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். பேசி எப்படி நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறோம்லாம் பேச போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களெல்லாம் சந்தித்தது மகிழ்ச்சி. 12ஆம் கிளாஸ் எத்தனை பேர் எழுதுகிறாங்க இந்த முறை? 240 பேர் 12th எழுதுகிறாங்க. 10th 240 பேர், 135 பேர். 135 பேர் 10th பாஸ் பண்ணி 11th 12th நீங்கள் சேரணும். அதே மாதிரி 240 பேரும் அத்தனை பேரும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணி கல்லூரியில் சேரணும். 3 ஆண்டு படிப்பு, 4 ஆண்டு படிப்பு, எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனம் போல் அந்த கல்லூரியில் சேரணும். ஒருத்தர் கூட என்னுடைய வேண்டுகோள், கலெக்டர் வந்தாங்க நம்ம ஸ்கூலுக்கு, ஏதோ சொன்னாங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட், கலெக்டர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா 12th முடித்தோடனே அத்தனை பேருமே நீங்கள் காலேஜுக்கு போகணும். இதான் ஒரே பாயிண்ட். நான் இன்றைக்கி சொல்கிறதுனுடைய சரி ஒரே ஒரு கருத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த கருத்து தான். 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டு எல்லாருமே காலேஜுக்கு போகிறீங்க. இதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு கருத்து. இதெல்லாம் எத்தனையோ இருந்தாலும் இதை மட்டும் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் அந்த கேம்பஸில் மகிழ்ச்சியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. எல்லாருமே ஒன்றா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் சாப்பாடு இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுறீங்களா? நாங்கள்லாம் இதெல்லாம் தாராள டிஃபன் பாக்ஸே எடுத்துகிட்டு போயிடுவோம். டிஃபன் பாக்ஸே எடுத்துகிட்டு வேறு கிளாஸ் பக்கம் போயிடுவோம். ஏதோ நம்ம டிஃபன் பாக்ஸு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் அவங்களுடைய டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிடுது. அதெல்லாம் இருக்கும் ஸ்கூலில், அதெல்லாம் இருக்கும். மகிழ்ச்சி, ஒற்றுமை, ஷேரிங், அதெல்லாம் நல்ல சந்தோஷமாக இருங்க. இதில் இருக்குது. மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அடுத்தடுத்த நல்ல நிகழ்ச்சிகள் வந்து உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அவ்வளோதான். வெயிலாக இருக்கு பிள்ளைங்க. பதவியேற்பெல்லாம் இருக்கு. அடுத்தாக மகிழ் முற்றம் என்ற ஒரு புதிய நிகழ்வை அனைத்து பள்ளிகளிலுமே இன்று தமிழகம் முழுவதிலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் நேற்று உங்களுக்கு தெரியும், நமது பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களில்
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நமக்கு 5 வகையான குழுக்களை பிரித்து அந்த குழுக்களுக்குரிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து இப்போது அந்த தலைவர்களுக்கான பதவியேற்கும் உறுதிமொழி நடைபெறுகிறது. இந்த பதவியேற்பு விழாவிற்கு நாம் முதலில் குழு தலைவர்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து தலைவர்களுமே தங்களுடைய குழுவினுடைய பெயரை கூறி நீங்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். நான் அந்த குழுவினுடைய பெயருக்கு மட்டும் நான் இடைவெளி விட்டு விடுவேன். அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். கை முன்னாடி வச்சுக்கோங்க. உறுதிமொழி. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டில் இந்த குழு மருதமணி தலைவராக பதவியேற்கும் நான் எனது குழு கல்வி, கலை, கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் முன்னிலை பெற உழைப்பேன் என்றும் எனது குழுவில் உள்ள பிற மாணவர்கள், மாணவியர்கள் எந்த ஒரு தவறான மற்றும் ஒழுங்கீன செயல்களிலும் ஈடுபடாமல் அவர்களை மிகச் சரியாக வழிநடத்தி எனது குழு பள்ளியில் அனைத்து வகையிலும் முதன்மை பெற உழைப்பேன் என்றும் மேலும் எமது குழு உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு எங்கள் சுற்றுவட்டார பகுதியை குழந்தை திருமணம் இல்லா பகுதியாக உருவாக்க உழைப்பேன் என்றும் உளமாற நான் உறுதியேற்கிறேன்.